இன்றைய பதிவில் கூட்டு வட்டி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மேக்ஸில் கூட்டு வட்டி என்ற தலைப்பை பற்றி பார்ப்போம். கூட்டு வட்டின்ற தலைப்பில் 2 கேள்விகள் கேட்பாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் சொல்லிடுறேன். தனி வட்டி என்பது நம்ம கடந்த ஒரு பதிவில் சில கணக்குகள் போட்டோம். தனி வட்டினா அசல் தனியாக இருக்கும். அசல் என்பது ஒரு 10,000 அசல்னா 10,000 அசல் அப்படியே இருக்கும். மாதம் வட்டி மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு போவோம். அப்போ அசல் தனியாக இருக்கும், வட்டி தனியாக இருக்கும். கடைசியில் ஃபைனலாக முடியும் போது தான் அசலும் வட்டியும் ஒன்றா சேரும். இதுதான் பேர் தலைப்பில் தனி வட்டி. தனி தலைப்பே கொடுத்துருப்பாங்க. தனி வட்டினா அசல் தனி, வட்டி தனி. ஒரு அசல் அப்படியே இருக்கும், வட்டி மட்டும் கணக்கிடப்படும். எத்தனை ஆண்டுகளோ இல்லை எத்தனை மாதங்களோ அத்தனை மாதங்களுக்கு வட்டி கணக்கிடப்பட்டு இறுதியில் அசலுடன் சேர்க்கப்படும். அதோட முடிஞ்சிடும், அந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். இது பேர் தான் தனி வட்டி. தலைப்பிலே இருக்குது தனி வட்டின்னு. இப்போ கூட்டு வட்டி பார்த்தீங்கன்னா, இப்போ தனி வட்டிக்கு உதாரணம் சொல்லிடுறேன். பெரும்பாலும் இப்போ நீங்கள் ஒரு நகை அடகு வைக்கிறீங்க, அடகு கடையில் போய் நகை அடகு வைக்கிறீங்கன்னா, அந்த ஒரு 10,000 ரூபாய்க்கு அடகு வைக்கிறீங்கன்னா அந்த 10,000 ரூபா அசல் அப்படியே இருக்கும், வட்டி மட்டும் மாதம் கணக்கு பண்ணுவாங்க. இப்போ ஒரு 2 வருஷம் கழிச்சு போய் நீங்கள் நகையை மூக்க போகிறீங்கன்னா அந்த 10,000 அசல் அப்படியே இருக்கும். இந்த மாதம் வட்டி மட்டும் இத்தனி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்றதை வச்சு அவங்க போட்டு 2 வருஷம் கழிச்சு வட்டியை மட்டும் 2 வருடத்திற்கு உண்டான வட்டியை மட்டும் கூட்டி அது கூட அசலை சேர்ப்பாங்க. கடைசியாக நீ நகையை மூக்கும்போது கடைசியாக அசலும் வட்டியும் கொடுத்துட்டு நகையை மூட்டுடுவீங்க. இதுதான் தனி வட்டி. இப்போ கூட்டு வட்டி பார்த்தீங்கன்னா, கூட்டு வட்டி பெரும்பாலும் இந்த விவசாய பயிர் கடன், இந்த பேங்க்கில் வீட்டு கடன், இதெல்லாம் கூட்டு வட்டியில் வரும். கூட்டு வட்டி எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில், எல்லாம் கவனிங்க, ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் வட்டியானது அசலுடன் சேரும். இப்போ உதாரணத்துக்கு 3 மாதங்களுக்கு ஒரு முறை கூட்டு வட்டின்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை வட்டியானது அசலுடன் சேர்க்கப்படும். அடுத்தது 6 மாதத்துக்கு ஒரு முறை கூட்டு வட்டின்னாங்கன்னா 6 மாத வட்டியை திரும்ப அசலில் சேர்ப்பாங்க. வருடத்திற்கு ஒரு முறை கூட்டு வட்டின்னா 1 வருஷ வட்டியை அசலில் சேர்த்துருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10,000 ரூபா அசலானது 3 மாத கூட்டு வட்டி வீதம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்போ 10,000 ரூபா அசல்னா அதுக்கு ஒரு மாத வட்டி 500 ரூபானா இந்த 3 மாத வட்டி 1,500 அடுத்த 4வது மாதம் வரும்போது அசலில் சேர்த்துருவாங்க. அப்போ 10,000 வட்டி ஒரு 1,500 11,500 ரூபா அப்படின்னு அசலாக சேர்ந்துடும். அசலில் சேர்ந்துச்சுன்னா அடுத்த 4வது மாதம் இந்த 11,500 ரூபாய்க்கும் வட்டி போடுவாங்க. இதுதான் கூட்டு வட்டி. அப்போ 6 மாதத்துக்கு ஒரு முறைனா 6 மாதம் கணக்கிட்டு அசலோட சேர்த்துக்குவாங்க. வருஷத்துக்கு ஒரு முறைனா 1 வருஷம் உண்டான வட்டியை அசலோட சேர்ப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு விவசாய பயிர் கடன்லாம் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம வட்டி கட்டலாம், அந்த வட்டியை அசலில் சேர்த்துருவாங்க. இப்போ வீட்டு கடன் எல்லாமே பார்த்தீங்கன்னா, வீட்டு கடன் எல்லாமே மாதம் கூட்டு வட்டி. உதாரணத்துக்கு இப்போ 1 லட்ச ரூபா நீங்கள் லோன் வாங்குறீங்க, அது ஒரு 1000 ரூபா வட்டி மாதம் கட்டணும்னா அந்த மாதம் தவணை ஒரு 5,000 மாத தவணைனா அந்த 5,000 நீங்கள் கட்டலைன்னா உடனே அந்த தவணையானது அசலுடன் சேர்ந்து விடும். 1,05,000 ஆகிடும். உடனே அடுத்த 2வது மாதம் இந்த வட்டிக்கு வட்டி கட்ட வேண்டியிருக்கும். அந்த 5,000 அசலில் சேர்ந்து 1,05,000க்கு 2வது மாதம் வட்டி கட்டணும். அதனால தான் வீட்டு கடன்லாம் மாதம் கூட்டு வட்டி. ஒரு டியூ கட்டணும்னா அந்த டியூ 2வது மாதம் அசலில் சேர்ந்துடும். இதுதான் கூட்டு வட்டின்னு பேர். இப்போ கூட்டு வட்டி கண்டுபிடிப்பதற்கான பொதுவான சூத்திரத்தை பார்ப்போம். கூட்டு வட்டி ஈக்குவல் டு ஏன்னு போட்டுங்க. கூட்டு வட்டி ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r டிவைடட் பை
100 the whole power n. இது n. இதுதாங்க கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா. இதில் பார்த்தீங்கன்னா இங்கு a ஈக்குவல் டு மொத்த தொகை, a ஈக்குவல் டு அமௌண்ட், மொத்த தொகை. ஆங்கிலத்தில் அமௌண்ட், ஆங்கிலத்தில் அமௌண்ட்னு சொல்லுவோம். இப்போ கூட்டு வட்டினா இங்கிலீஷில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், COMPOUND, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அதனால் கூட்டு வட்டி வேணும்னா பாருங்க, CI காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு A மைனஸ் P. இதுதான் கூட்டு வட்டிக்கான ரெண்டு சூத்திரத்தை பயன்படுத்தணுங்க. கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும்னா முதல்ல மொத்த தொகையை கண்டுபிடிக்கணும். மொத்த தொகை கண்டுபிடிக்கிறது தான் A ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + R/100 the whole power n. இங்கே A என்பது மொத்த தொகை. அதுக்கப்புறம் இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். CI காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு, அதாவது கூட்டு வட்டி ஈக்குவல் டு A மைனஸ் P. A மொத்த தொகையில் அசலை கழிச்சிடணும். அசலை கழிச்சிட்டா வட்டி கிடைச்சிடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா CI கூட்டு வட்டி, CI கூட்டு வட்டி, A ஈக்குவல் டு மொத்த தொகை, மொத்த தொகை, மொத்த தொகை. P ஈக்குவல் டு அசல், P ஈக்குவல் டு அசல். இது இந்த ஃபார்முலா பாருங்க. இந்த ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் சொன்னேன். இப்போ கூட்டு வட்டின்னா இதுதான் ஞாபகம் வரணும். கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா ரெண்டு ஃபார்முலா. அதாவது A மொத்த தொகைன்னு கேட்டாங்கன்னா இதை அப்ளை பண்ணிக்கலாம். கூட்டு வட்டிக்கான மொத்த தொகைன்னு கேட்டாங்கன்னா A ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + R/100 the whole power n. கூட்டு வட்டியை மட்டும் கண்டுபிடிக்கணும்னா CI காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு A மைனஸ் P. அதாவது இங்கே CI என்பது கூட்டு வட்டி, A ஈக்குவல் டு மொத்த தொகை, P ஈக்குவல் டு அசல். இந்த ஃபார்முலா நல்லா பார்த்துங்க. இந்த ஃபார்முலா தெரிஞ்சாதான் கூட்டு வட்டி கண்டுபிடிக்க முடியும். இந்த ஃபார்முலாவை எழுதி வச்சிங்க. அடுத்த பதிவில் கணக்கு போடுவோம். ஒரு கணக்கை எழுதி இந்த ஃபார்முலா வச்சு எப்படி போடுறதுன்னு அடுத்த பதிவில் பார்ப்போம். இப்போ அழிச்சிட்டு திரும்ப கணக்கு எழுதி போட்டால் பதிவு லென்த் ஆகிடும். இந்த வீடியோவை பார்க்குறவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து TNPSC குரூப் 4 மேத்ஸில் 25க்கு 25 எடுக்கலாம். நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல, இந்த வீடியோவை பார்த்தாலே போதும். அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லா தலைப்பிலையும் ஒவ்வொரு தலைப்பிலையும் விரிவாக விளக்கி சொல்லி தருவேன். போன தனி வட்டியில் ஒரு 10 கணக்கு மேலே போட்டிருக்கோம். எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறையா உங்களுடைய வரவேற்பு இருக்குது. அதனால் இப்போ கூட்டு வட்டிக்கான இந்த கணக்கு, இந்த ஃபார்முலாவை படித்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த பதிவில் இந்த ஃபார்முலாவை வச்சு எப்படி கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறாங்க, அது ஏற்கனவே பழைய வினாத்தாளில் எப்படி கேட்டிருக்காங்க, இனி எப்படி கேட்பாங்க, இதில் என்னென்ன மாடல் இருக்குது, எப்படி கேட்பாங்கன்றத அடுத்த வீடியோ பார்ப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.